ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன், அருமையான ஒரு டிஃபன் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான டிஃபன். நார்ச்சத்து நிறைஞ்ச அவல், அயன், புரதச்சத்து நிறைஞ்ச பச்சை பயிரெல்லாம் போட்டு ஒரு தோசை சுட போகிறோம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ஒரு உளுந்து அவல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறின பிறகு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. பச்சைப்பயிறு இந்த நமஸ்கிறோம்னா அந்த தோல் தனியாக வரணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அவலை தனியாக அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த பச்சை பயிரையும் உளுந்தையும் ஊற பச்சை போட்டாச்சு. அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் வலித்து வச்சுட்டு அடுத்து நம்ம அவலை தனியாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச அவலையும் மிக்சியில் அரைக்க போகிறோம். எதுக்காக நம்ம தனித்தனியாக அரைக்கணும்னா, அவல் நல்லா ஊறி இருக்குமா, அது சீக்கிரம் அரைச்சிரும். இந்த பச்சை பயிறு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நம்ம தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த அவலையும் நான் அரைச்சிட்டு வந்து அந்த மாவோட கலந்துக்கிட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும். இந்த பாருங்க, அவலையும் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதையும் இந்த ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இல்லை பச்சை பயிறு உளுந்து அது கூட சேர்ந்து தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சாச்சு. நம்ம இப்போ உடனே வேணாலும் சுட்டலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டு சுட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் இப்போ ஒரு 2 மணி நேரம் நல்லா மூடி வச்சு புளிக்க வைக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த சட்னி ரெசிபி செய்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூட ஒரு 4 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஒரு 10-15 பூண்டு பல்லு, அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம், எல்லாம் போட்டு நல்லா வதக்கிப்போம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி இதையும் போட்டு எல்லாமே நல்லா கண்ணாடி பதத்தில் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வத்தலை தனியாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த சட்னி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு போடுறோம். உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வத்தலை அரைக்கணும். வத்தலை வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 7-8 வத்தல் காரத்துக்கு தக்க வத்தலை போட்டு அந்த வத்தலையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். திரும்ப நம்ம அதிலே தாளிச்சுக்கலாம். சார், நம்ம அந்த வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம வத்தல் இதெல்லாம் வதக்கணும்ல, அதில் மிச்சம் எண்ணெய் இருந்ததுல அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் போல் கடுகு, அது நல்லா பொரிஞ்சோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த சட்னியை போட்டு கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்றுறாங்க. லைட்டாக அந்த மிக்சியை லேசாக அலசி அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒன்று போல் கலந்துருக்கு. கலருக்காக ஏற்கனவே நம்ம வத்தல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதுனால அந்த கலருக்காக கொஞ்சம்
காஷ்மீர் மிளகாவும் போட்டு நல்லா கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். பாருங்க நல்லா நம்ம போட்டிருந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சட்னியை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையில் நம்மளுக்கு இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் மாவு தோசைக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சிட்டோம். அடுப்பில் தோசைக்கல்லை போட்டாச்சு. இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. நல்ல தோசை. வச்சுட்டு நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் வெந்த உடனே திருப்பி போடணும். நல்லா வெந்த உடனே நம்ம திருப்பி போட்ட வேண்டியது. தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டாச்சு. வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கலரும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள் அவல் பச்சைப்பயிறு தோசை. அதுக்கு சைட் டிஷ்ஷு ஒரு சட்னியோடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பாருங்கள் சாப்பிட்டு பார்ப்போமா. அடுத்து இந்த சட்னியில் தொட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த மாதிரி அவல் பச்சைப்பயிறு தோசைன்னு சாப்பிடுங்க. ஒரே இட்லி தோசையெல்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.